ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. மகாபாரதம் நம் நாட்டினுடைய இதிஹாசங்களுள் ஒன்று. இதிஹாசம் என்று சொன்னால் இவ்வாறு நடந்தது என்று அர்த்தம். பொதுவா இதெல்லாம் நம்ம மித்தாலஜி, கட்டுக்கதை அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இல்லை, இதெல்லாம் நிஜமாகவே நடந்த, ஆதாரபூர்வமாக நடந்த ஒரு விஷயம் மகாபாரதம் என்பது. இந்த மகாபாரதம் என்ற இலக்கியம் இருக்கிறது இல்லையா, இதிகாசம், இது 1,00,000 ஸ்லோகங்களை உடையது. இது ஒரு பெரிய பெருமை. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய இலக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது மகாபாரதம் தான் என்று சொல்லணும். பகவான் ஸ்ரீ வியாசாச்சாரியர் இதை எழுதினார் அப்படிங்கிறத நம்ம 2வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். இந்த ஸ்லோகம் குறிப்பாக மகாபாரதத்தின் பெருமையை, சிறப்பை மிக அழகாக ஒரு உருவகத்துடன் விளக்குகிறது. ஒரு தாமரை மலரை கற்பனை பண்ணிக்கணும். அந்த தாமரை மலர் போன்றது மகாபாரதம் என்று சொல்கிறது. ஸ்லோகத்தை படிக்கலாம். பாராசர்ய வசஹா சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானககேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. நஹ ஸ்ரேயசே பாரத பங்கஜம் பூயாத். பாரத பங்கஜம், மகாபாரதமாகிய தாமரை, நஹ எங்களுடைய, ஸ்ரேயசே நன்மையின் பொருட்டு, சிறப்பின் பொருட்டு, பூயாத் அருளட்டும், சிறந்து விளங்கட்டும். எப்படிப்பட்ட இந்த பாரத பங்கஜம், இந்த தாமரை மலர், மகாபாரதமாகிய தாமரை மலர் எப்படி இருக்கிறது? பொதுவா தாமரை மலரணும், தாமரை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வேண்டும்? தண்ணீர். இந்த மகாபாரதமாகிய மலருக்கு தண்ணீராக இருப்பது எது என்று கேட்டால் பாராசர்ய வச்சகா. பாராசரியர் என்பது வியாசருடைய திருப்பெயர். பராசரர் அப்படின்னு அவருடைய தந்தையோடைய பெயர். பராசரருடைய புத்திரரான பாராசரியர், அவருடைய வச்சக, வச்சகன்னு சொன்னா அவருடைய சொற்களாகிய நீர், அதிலிருந்து உதித்ததாம் சரோஜம். வியாச பகவானுடைய சொற்களாகிய நீரில் உற்பத்தியான இந்த தாமரை அமலம். அமலம்னா மிக தூய்மையானது. ரொம்ப அப்படியே பார்த்தாலே நமக்கு ஒரு தாமரை மலரை பார்த்தாலே எப்படி ஒரு தூய்மையா, அழகா, தெய்வீகமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட தூய்மையானது இது. மகாபாரத மலர் என்ன செய்யும்? நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். மலர் என்று சொன்னால் அதற்கு நறுமணம் இருக்க வேண்டுமே. இந்த மகாபாரத மலரினுடைய நறுமணம் எது என்று கேட்டால் கீதார்த்த கந்த உட்கட்டம். இந்த பகவத்கீதை இருக்கிறதே, அதுதான் இதோடைய நறுமணம். பகவத்கீதை என்ற அற்புதமான ஒரு சாஸ்திரத்தால் நறுமணத்துடன் விளங்கக்கூடியதும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா அதுல மகரந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா, உள்ள நடுப்பகுதியில, அது எப்படின்னா நானாக்யானக கேசரம். பல்வேறு கிளை கதைகள் மகாபாரதம் முழுக்க. ஏன்னா காட்டுல இவங்க இருக்கின்ற நேரமாகட்டும், பல சந்தர்ப்பங்களை தர்மபுத்திரர் சொல்லுவார், திரௌபதி சொல்லுவார், பீமன் சொல்லுவார், பலவிதமான கிளை கதைகள். ஒன்னொன்னு ஒரு ஒரு நீதியை கொடுக்கும், ஒரு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கும் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு சாஸ்திரம் உலகத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லைன்னு சொல்கிறார். அப்படி உயர்ந்த ஒரு சாஸ்திரம் மகாபாரதம். அதுல அத்தனை கிளை கதைகள், ஈவன் ராமாயண கதை கூட அதுக்குள்ளேயே வரும். எல்லா கதைகளும் அது உள்ளடக்கியது. நானாக்யானக கேசரம். அதுக்கப்புறம் ஹரிகதா சம்போதன ஆபோதித்தம். முக்கியமா மகாபாரதம் என்ன சொல்கிறது? ஹரியினுடைய கதை, பகவானுடைய பெருமையை சொல்கிறது இல்லையா? அதை சொல்றதுனால அதை கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளத்தை நன்றாக மலரச் செய்கிறது. தாமரை மலரை பார்த்தோன்னே நம்ம மனசு மலர்கிறது இல்லையா? அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல நம்மளும் மலர்றோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானுடைய பெருமைகளை கேட்க கேட்க நம்முடைய உள்ளமும் மலரும். அப்படி மலரச் செய்யக்கூடியது. அப்புறம் லோகே உலகத்தில் சஜ்ஜன ஷட்பதைஹி. ஷட்பதைஹின்னு சொன்னா வண்டுகளால். ஷட்பதம் அப்படின்னா 6 கால்கள், 6 கால்களையுடைய வண்டுகளால். எப்படிப்பட்ட வண்டுகள்? சஜ்ஜன ஷட்பதைஹி, நல்லோர், சாதுக்கள், மகான்கள், நம்மை போன்ற பக்தர்கள். சஜ்ஜன ஷட்பதைஹி அஹஹ அஹஹ. சும்மா இன்னைக்கோ ஒரு நாள் உபன்யாசம் இல்ல, நாள்தோறும் மகாபாரதத்தை படிக்கணும், கீதை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அஹஹ அஹஹ, ஒவ்வொரு நாளும்
பேப்பீயமானம் நன்றாக பருகப்படுகிறதாம். இந்த தேனை குடிக்கும் இல்லையா, தேன் யார்? இந்த தாமரை மலரில் அமர்கின்ற தேன் யார், தேனீப்பூச்சி யார் அப்படின்னு கேட்டா, தேனி எது அப்படின்னு பார்த்தா நல்லோர்கள், மகாத்மாக்கள், சான்றோர்கள், அவர்கள் தான் இந்த தேனை பருகுகிறாங்களாம். பேப்பீயமானம் குடிக்கிறார்கள். எப்படின்னா முதா பேப்பீயமானம் நன்றாக பருகப்படுவதுமான கலிமல பிரத்வம்சி அப்படின்னு சொன்னா என்ன, இந்த கலியில் வரக்கூடிய குற்றங்களை, தோஷங்களை, அழுக்குகளை அழிக்கக்கூடியது. ஐயோ கலிகாலத்துல வாழறோமேன்னு பயப்பட தேவையில்லை. இந்த கலிகாலத்துக்கு நம்ம எப்படி வாழணும் என்று வழிகாட்டுவதற்கு தான் பகவான் மகாபாரதத்தை விட்டு சென்றிருக்கிறார். மகாபாரதத்தின் மூலமாக உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த கலியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை, அழுக்குகளை நம்மால் மகாபாரதத்தின் துணை கொண்டு மிக நன்றாக நீக்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த பாரத பங்கஜம், இந்த தாமரை, மகாபாரதமாகிய தாமரை நம்முடைய உள்ளங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு என்றென்றும் நன்மையை அருளட்டும் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் மிக அழகாக பிரார்த்தனை செய்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.